ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கொல்லிமலை அடிவாரத்து தோட்டத்து வாழ்க்கை. நம்மளும் இன்றைக்கி ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டிவிடுங்க, லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு போய் சேரும். தோட்டத்தில் நடக்கிற விஷயங்கள் தான் போடுறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்போர்ட் பண்ணுங்கள். V-Star பிராண்ட்லேருந்து இந்த பெட்ரோலில் ஃபங்க்ஷன் ஆகிற அந்த ஸ்ப்ரேயர் தான் வாங்கியிருக்கோம், பவர் ஸ்ப்ரேயர் மாதிரி. இதில் நிறைய அடிஷ்னல் ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு. அதனால தான் இதை சூஸ் பண்ணியிருக்கிறோம். நம்மக்கிட்ட ஆல்ரெடி பேட்ரி ஸ்ப்ரே தான் இருந்துச்சு. அது அந்தளவுக்கு இப்போ இருக்கிற இந்த பார்த்தி செடி அழிக்கிற அளவுக்கு அதில் ஒன்றும் பவர் பத்தலை. அதனால் இது வாங்கியிருக்கோம். ரூஸு அப்புறம் 1-2 ஓரிங்ஸ் போயிடுச்சுன்னா அந்த ஓரிங்ஸ் மாற்றுறதுக்கான ஓரிங்கு, அப்புறம் பெட்ரோல் ஸ்டாக் வைக்கிறதுக்கான பெட்ரோல் கேன் மாட்டுறதுக்கு அதுக்கு உண்டான அந்த டூஸு, குட்டி குஞ்சான். அப்புறம் இது கன் பைப்பு. வந்து இந்த வரப்பு மாதிரி நீளமாக ஒரே இடத்துல நின்று கொஞ்சம் தூரமாக அடிக்கிறதுக்கான அந்த பைப் செட்டப் இது. இதில் பார்த்திங்கன்னா இது இந்த வரப்புக்கெலாம் அடிக்கிற மாதிரி 3 கன்று, அதாவது 3 இடத்துல ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி அந்த நாசில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு இது கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இது கன்று. இதில் வந்து நம்ம லாங் ஷாட் அந்த மிஸ்ட்டு மாதிரி அடிக்கிறதுக்கு, கொஞ்சம் லாங்காக தூரமாக அடிக்கிறதுக்கு, அந்த மாதிரி இதுக்கு அடிக்கிற மாதிரி ஒரு கன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஓஸு, அந்த கன்னில் கனெக்ட் பண்ணுறதுக்கான மிஷின்லேருந்து கன்னில் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஓஸு. மிஷின் டேங்க்கு. இதில் வந்து ஒரு லிட்டர் 1.25 லிட்டர் பிடிக்கும். அவங்க சொன்னது வந்து ஒரு டேங்க் ஃபில் பண்ணால், இது 2 ஸ்ட்ரோக் இன்ஜின்றதுனால ஒரு 20 to 25 டேங்க் வரைக்கும் ஒரு டேங்க் பெட்ரோல் ஃபில் பண்ணால் அடிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அடித்து பார்த்தா தான் அதனுடைய ரிசல்ட் என்னன்றது தெரியும். மற்றபடி இன்ஜின் எல்லாம் வந்து நம்ம ப்ரஷ் கட்டர் வச்சுருக்க அதே இன்ஜின் டைப் தான். இதுக்கான இந்த பர்பஸுக்கு தகுந்த மாதிரி அவங்க கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஃபியூல் டேங்க்கு, நம்ம இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ரீகாயில் ஸ்டார்டரு, அந்த இது ரீகாயில் இது அது எல்லாத்துக்கும் 3 ரீகாயில் ஸ்டார்ட்னா. அப்புறம் இது நம்ம கார்புரேட்டரு, இன்ஜின்னு, டேங்க்கு செட்டப்பு, அப்புறம் பம்பு செட்டப்பில் உள்ளே இருக்குது. இருக்கிற பிராண்ட் வந்து V-Star அப்படின்னு சொல்லிட்டு பிராண்டு. அந்த பிராண்டில் எடுத்திருக்கோம். இதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு அரௌண்ட் 7,000 அந்த ரேஞ்சுக்கு வந்துச்சு. டேங்கு நம்ம ஆல்ரெடி அங்கே ஒரு டெமோ பார்த்துட்டனால உள்ளே கொஞ்சம் ஈரமாக தான் இருக்கும். டெமோ பார்த்துட்டு தான் வாங்கிட்டு வந்தோம். இது இந்த ஃபில்ட்ரு. உள்ள ஒன்றும் இல்லைடா, அவ்வளோதான் ஷோமி. அந்த பெட்ரோல் கேன் எடுத்துறியா? பெட்ரோல் மட்டும் ஊற்றி கொஞ்ச நேரம் ஓட விட்டு, எம்டியில் கொஞ்ச நேரம் ஓட விட சொன்னாங்க. இது வந்து இந்த ஹேண்ட் க்ரிப்பு கொஞ்சம் நம்ம இந்த பைப் அந்த கன்னுனா அதுலேயே வந்து ஹேண்ட் க்ரிப் வந்துடும். இந்த பைப் போடும்போது இந்த மாதிரி இது செட்டப் போடும்போது நமக்கு அந்த க்ரிப் வேணுங்கிறதுக்காக இந்த க்ரிப் தனியாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதுலேயே பைப் எக்ஸ்டென்ஷன் வேணும்னா நமக்கு பைப் எக்ஸ்டென்ட் தூரமாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி பைப்பும் கொடுத்துருக்காங்க. அந்த பைப் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இது ஒரு 1.5 feet வரும். நம்ம இன்னும் 1.5 feet அப்படி தூரமாக நின்று அடிக்கணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம தேவைன்னா லென்த் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நம்ம கம்மியாக வச்சுக்கலாம். நமக்கு எது வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது கோணல் வச்சு தான் ஊற்றணும்.
புனல் இல்லை, அது புனல் இல்லாமல் ஊற்றுறோம். எப்போவுமே இந்த மாதிரி இழுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணுற மிஷின் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் இதாக தான் இருக்கும். கொஞ்சம் சூடு பிடிச்சிச்சுன்னா டக்குன்னு ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ கொஞ்சம் அடித்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அப்படின்னு கொஞ்சம் வெறும் மோட்டராக வந்து ஓட விட்டாச்சுங்க. அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஓட விட்டாச்சு. இப்போ வந்து மருந்தை கலக்கி ஃபஸ்ட்டு ட்ரையல் அடிக்க போகிறோம். எப்படி ஸ்பீடு என்னன்னு பார்க்கலாம். நல்லாவே ஃபோர்ஸ் வருதுங்க. நம்ம முன்னாடி வந்து பவர் ஸ்ப்ரேயர் தான் வச்சுருந்தோம். இப்போ தான் பெட்ரோல் ஸ்ப்ரேயர் வாங்கியிருக்கிறோம். நல்லாவே அடிக்குது. முன்னாடி சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணுற ஸ்ப்ரேயர் தான் வச்சுருந்தோம். சரி இனிமேல் வந்து ஃபோர்ஸாக அடிக்கிற ஸ்ப்ரேயர் வாங்கலாம். புல் அந்தளவுக்கு போக மாட்டேங்குது. அதனால தான் இப்போ வந்து இது மாதிரி வாங்கியாச்சுங்க. இப்போ நம்ம ஓஸை வந்து பேரலில் போட்டு நம்ம நீட்டாக ஓஸ் போட்டு கூட உள்ளே இருக்க வயல்லலாம் கூட போய் பேரலில் போட்டு அடிச்சுக்கலாம். அதனால தான் 2 in 1 இருக்கட்டும் அப்படின்னு இதை வாங்கியாச்சு. எல்லாம் பார்த்தீனி செடி தாங்க. இதை ஒழிச்சு கட்டுறதுக்கு களை வெட்டினாலும் உழவு ஓட்டினாலும் முடிய மாட்டேங்குது. மருந்து தான் ஒரே வழிங்கிற அளவுக்கு இந்த புல்லே நம்மளை பழக்கப்படுத்தி விட்டுருச்சு. சல்லு சல்லு சல்லுன்னு அடிக்கிறோமாங்க. முன்ன வந்து சார்ஜ் போட்டு அந்த ஸ்ப்ரேயர்னா அப்படியே இந்த ஒரு கரைக்கே நாங்கள் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் பண்ணிடுவோம். 2 தடவை போயிட்டு போயிட்டு வந்துட்டு அடிப்போம் பொறுமையாக. இது நல்லா சல்லுன்னு அடிக்குது பாருங்க. நம்மளோட இன்னொரு தோட்டத்தில் அடிக்க வந்திருக்காங்க. இங்கே பாருங்கள். இப்போ வந்து இந்த மிஷினில் இப்போ பேரல் போட்டு இங்கேருந்து ஒரு வயல் ஃபுல்லாக அடிச்சு விட்றலாம். தேவைன்னா தண்ணி ஊற்றி மருந்து கலக்கிக்கலாம் தீர தீர. இன்னும் பெரிய பேரல் இருந்து இந்த வயலுக்கே போதும். ஆனால் இப்போதைக்கு சின்ன பேரல் தான் கிடச்சிது. அந்த பெரிய பேரலில் தண்ணி இருந்துச்சு. இந்த சின்ன பேரலில் போட்டு இப்போ பெரிய ஓஸ் இருந்துச்சு, அதை எடுத்து கனெக்ட் பண்ணி ஒரு வயலே பிடிச்சி விட்றலாம். ஆளுங்களை கூப்பிட்டுட்டு நம்ம அலைஞ்சிக்கிட்டு இருக்க தேவையில்ல. நம்ம இஷ்டத்துக்கு நமக்கு டைம் கிடைக்கிறப்ப எடுத்து ஒரு 2 வயல் ஒரே நேரத்தில் பிடிச்சி விட்டு வந்துடலாம். அதனால் இங்கேயும் அடிக்க ஆரம்பிச்சாச்சு தென்னந்தோப்புலையும். ஹோப் இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. ஸ்ப்ரேயர் நல்லாவே ஒர்க் ஆகுது. என்ன இந்த சின்ன பாக்கன்னு இருக்கிற இடத்துல நம்ம வந்து பார்த்து அடிக்கணுங்க. பாருங்கள், நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த பூச்சி தாக்குறதுனால இந்த இலெல்லாம் அப்படி ஆயிருக்குங்க. ஆல்ரெடி இதுக்கு வந்து நம்ம
போன வீடியோவிலே பார்த்துருப்பீங்க. இது போட்டு அடிச்சிருப்போம், சல்லக்கத்தி போட்டு ஓஸ் கனெக்ட் பண்ணி. ஸோ இந்த மாதிரி சின்ன கன்று இருக்கிற இடத்துலலாம் இந்த ஸ்ப்ரேயர் வச்சு இவ்வளோ ஃபோர்ஸாக அடித்தா கொஞ்சம் சின்ன கண்ணை பாதிக்குங்க. இப்போ பெரிய மரம் மட்டும் இருந்தால் நமக்கு பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி சின்ன கன்று இருக்கிறப்ப அதில் பட்டுச்சுன்னா சின்ன கண்ணுக்கு பாதிப்பு வரும் இல்லையா? அதனால் கொஞ்சம் பார்த்து அடிக்கிறதா இருக்குங்க. சரி, எங்களுக்கு வந்து இந்த ஸ்ப்ரேயர் வந்து அந்த ஸ்ப்ரேயருக்கு பெட்டர் தான், இருந்தாலும் சின்ன கண்ணுக்காக நம்ம யோசிச்சா தான், அதனால் பார்த்து அடிக்கணும். ஸோ ஸ்ப்ரேயர் நல்லாவே ஒர்க் ஆகுதுங்க, நல்லா ஃபோர்ஸாகவும் இருக்குது. ஹோப் இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம் நம்ம தோட்டத்து வாழ்க்கையோட.